வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. தீவிரவாதத்திற்கு இங்கு ஒருபோதும் இடம் கிடையாது. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு ஜாதி இனம் வேறுபாடு கிடையாது என இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு 28 மாவட்டத்தில் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் சார்பில் நன்றி தெரிவித்தனர். இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் தலைவர் ஏஐசிசியின் தலைவருமான டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் பேராயர்கள் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிஷப் டாக்டர் தினத்தகு ராஜா பிஷப், டாக்டர் PG ஜோஸ்வா பிஷப், டாக்டர் மேஷக் ராஜா அவர்கள் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து 32 டயசிஸ் பேராயர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மறைந்த போப்பாண்டவர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 27 பேர் நினைவுகூரும் வகையில் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த இந்திய நேஷனல் பிஷப் கவுன்சில் தலைவர் ஏஐசிசியின் தலைவருமான பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள், இந்திய நேஷனல் பிஷப் கவுன்சில் சார்பில் பேராயர்கள் கூட்டம் 28ஆம் தேதி 2025 அன்று காலை 10 மணி அளவில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு 28 மாவட்டத்தில் கல்லறை தோட்டம் அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், மேலும் கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மற்றும் இடஒதுக்கீடு கிடைக்க முதலமைச்சர் அவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து பேராயர்கள் 32 டயாசிஸ் ஒன்று கூடி இக்கூட்டம் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் எப்போதும் முன்னின்று செயல்படும் என தெரிவித்தார். மேலும் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு இந்திய நேஷனல் பிஷப் கவுன்சில் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேவேளையில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு கிடையாது. அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் ஒரு சில தீவிரவாத கிருமிகள் நம்மை அச்சுறுத்த நினைப்பது ஏற்க முடியாது. விரைவில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவார் என தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து பேராயர்கள், 32 டயசிஸ் தலைவர்கள், 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலும் சரி, சில பிரிவினையே கிடையாது, எந்த பிரிவினும் கிடையாது. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இந்து எல்லாம் ஒன்றாகவே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த ஐக்கியம் இவருக்குள் இருக்கிறது. யாரோ சில தீவிரவாதிகளால் எங்கள் தேசத்தில் ஒரு பிரிவினை ஆவி உள்ளே வராதபடி நம்ம தேசத்துக்காக, சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசம் எந்த பிரிவினை இல்லாதபடி கிறிஸ்தவர்களாக பேராயர்கள் இன்னைக்கு 32 பேராயர்கள் இன்று கொண்டிருக்கிறோம். 32 டயசிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதற்காக அருமையான பேராயர் தினத்தூர் ராஜா ஐயா அவர்கள் இப்பொழுது சில வார்த்தை சொல்லி ஜெபிக்க போறார்கள். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு சென்னை வியாசார்பாடியில் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில், இந்திய தேசிய பேராயர்கள் கூட்டமைப்பினுடைய மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் பேராயர் மோகன்தாஸ் ஐயாவுடைய தலைமையிலும் அருமையான தினத்தூர் ஐயாவுடைய முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 32 பேராயத்தினுடைய பேராய தலைவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் கூடினதில் விசேஷமாக நம்முடைய காஷ்மீர்ல பஹல்காம்ல ஏற்பட்ட ஒரு பெரிய தீவிரவாதி தாக்குதல் நம்முடைய பெரிய இந்தியாவுக்கே, ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலை, பயத்தை, விசேஷமாக ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆகியால பேராயர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும்
கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தும்படியாக இன்றைக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த 30க்கும் மேற்பட்ட பேராயர்கள் இன்றைக்கு காஷ்மீர் தீவிரவாதி தாக்குதலுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் கண்ணீர் அஞ்சலியும் எங்களுடைய நினைவேந்தலையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா நீங்க பூ போடலாம் ஐயா, போடுங்க ஐயா. ஐயா அப்படியே கொஞ்சம் பாருங்க ஐயா. போடுங்க ஐயா, போடுங்க. அப்படியே பாருங்க. என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் கண்ணீரையும் செலுத்தி இந்த நினைவேந்தலில் நாங்கள் அவர்களுக்கு நினைவு கூறும் விதமாக இந்த பேராயர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். ஐயா கொஞ்சம் போயிட்டு வாங்க ஐயா. நீங்க எல்லாரும் கை தூக்கி ஒரு சின்ன பிரார்த்தனை ஜெபம் நம்ம ஏறெடுக்கலாம். அந்த காஷ்மீர் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த 27 குடும்பம் சில டிவியிலே பார்க்கும்போது இறுதி உடைக்கப்படுகிறது. ஆகினால் நாம் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சிலின் அனைத்து பேராயர்களும் ஒன்றிணைந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை நாம் ஏறெடுப்போம். அதே போல் அருமையான போப் ஆண்டவர், அருமையான போப் பிரான்சிஸ் ஐயா பிஷப் அருமையான பல ஆண்டுகளாக அந்த பணி செய்து இன்றைக்கு அவருக்கும் ஒரு நினைவு அஞ்சலியாக அந்த மக்களை நடத்துகிற அடுத்த தலைவர் உருவாக்க போகிறார். அதுக்காகவும் நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். என் அன்பா நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபைக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலும் சோத்திரத்தை செலுத்துகிறோம். ஐஎன்பிசி இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் 28/4/2025 காலை 10 மணி அளவில் சென்னையில் இன்றைக்கு ஐஎன்பிசி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தமிழகத்திலிருந்து அனைத்து பேராயருடைய தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். 32 டயசிஸிலிருந்து தனித்தனியாக பேராயர்கள் இணைந்து முக்கிய ஆலோசனையை இன்னைக்கு நடந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் சுயதரி திருச்சபைகளுக்காக இன்னைக்கு ஐஎன்பிசி சார்பிலும் பல டயசிஸ் சார்பிலும் நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கல்லறை தோட்டங்கள் 28 மாவட்டங்களிலே கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை நல வாரிய உறுப்பினர் இன்றைய சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த சலுகைகளை உடனடியாக அதனுடைய சேர்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது சேர்ந்ததுக்கு நோக்கத்தை நிறைவேற்ற அதனுடைய உதவி காரியங்களை விரைவில் அறிவிக்க வேண்டும். ஐஎன்பிசி இந்தியா நேஷனல் பிஷப் கவுன்சில் சார்பிலே மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கும் என்ஓசி சில தடைகள் இன்றைக்கு நடக்கிறது. சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு திருச்சபை பல ஆண்டுகளாக
இன்றைக்கு என்ஓசி தராம போண்டு வார கூட தடை பண்ணுகிறார்கள். ஆகினால் சிறுபான்மை பாதுகாவலரே, எங்களுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம். என்ஓசி தடை இல்லாதபடி கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பழுதடைந்து போன திருச்சபைகளை புதுப்பிக்க அன்றைக்கு சிறுபான்மை தொகையிலிருந்து இந்த பெந்தகோஸ்து சபைகள், சுதந்திர திருச்சபைகள் 25 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பழுதடைந்து போன சபைகளுக்கு ஒரு உதவி தொகையை சபை புதுப்பிக்கிற அந்த மானியத்தை கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில தாலுக்காவில் கல்லறை தோட்டம் இன்னும் இல்லை, தயவு கூர்ந்து கொடுக்க வேண்டும். ஆகினால் இன்னைக்கு ஐஎன்பிசிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற பல லட்சம் மக்கள், பல ஆயிரம் மக்களுடைய தலைவர்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த கோரிக்கை முடிவில் வைக்கிறோம். இன்றைக்கு ஐஎன்பி சார்பிலே ஒரு பதில் வரும் என்று நம்புகிறோம். இன்னைக்கு இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சிலின் நோக்கமே தமிழகத்தில் இருக்கிற தனித்தனியாக இருக்கிற பேரைகள் எல்லாம் ஒன்று இணைந்திருக்கிறோம். எல்லா பேரைகளை சேர்ந்து சிறுபான்மை மக்களுடைய சலுகைகள், அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கிறதோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ரொம்ப பலவிதமான காரியத்தில், எல்லா காரியத்திலும் தடையாக தான் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார், சிறுபான்மைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிற நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவர் சொல்கிறாருன்னு தெரியுது. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலோ, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனாலோ, எங்கே போனாலோ எங்களுக்கு செக்கு தடை பண்ணுகிறார்கள். அந்த தடையை உடைக்க வேண்டும். எல்லாருடைய பேராயருடைய கோரிக்கை இன்றைக்கு அதுதான் தீர்மானம். எல்லா பேராயர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.